ஏழை எளிய மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சிதான். தெல்லாரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் பேச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் மத்திய மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ராமு, ஒன்றிய அவைத்தலைவர் பழனிசாமி, மாவட்ட பிரதிநிதிகள் ராமலிங்கம், சிவகுமார், கோபிநாதன், கவிதா, பூபாலன், மணியம்மை தேவன், டிவிஜி இளங்கோ, மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, ஒன்றிய அவைத்தலைவர் பாலகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதி பாரதிராஜா, கம்புராஜ், கார்த்திகேயன், விசாலாட்சி, வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தெல்லார் மத்திய ஒன்றிய செயலாளர் டி. ராதா, மேற்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் கம்பம் செல்வேந்திரன், குமரி பிரபாகரன், சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் உள்ளிட்டவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பாண்டுரங்கன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ. எதிரொலிமணியன், தெல்லார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ப. இளங்கோவன், வந்தவாசி மத்திய ஒன்றிய செயலாளர் ஆரியாத்தூர் பெருமாள், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் இளங்கோவன், பட்டாபிராமன் மற்றும் தொழிலாளர் அணி மோகன், மாணவர் அணி சிவராமன், மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் காமராஜ் நன்றி உரையாற்றினார். இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. 1967 முதல் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இன்றைய நமது வணக்கத்திற்குரிய போட்டத்திற்குரிய தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இத்தனை ஆண்டு காலமாக இந்த விவசாய மக்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற நமது வந்தவாசி சட்டமன்ற தொகுதி 100% விவசாயத்தை நம்பி இருக்கின்ற விவசாய மக்கள் மட்டும் வாழ்கின்ற ஒரு தொகுதி. இந்த விவசாய மக்களுக்கு எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு பொற்கால ஆட்சி. காரணம் 1989 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டம். எதற்காக சொன்னால் மின் கட்டணம் 1 பைசா குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மின் கட்டணம் 1 பைசா குறைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விவசாய அமைப்புகள் பல்வேறு மாவட்டங்களில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள். 1 பைசா கூட குறைக்கவில்லை. அதற்காக விவசாயிகள் பல்வேறு இடங்களில் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். மீண்டும் 1989 முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள், மின்னின் கட்டணம் 1 பைசா குறைக்க வேண்டும் என்று. இனி தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் நடத்த மாட்டார்கள். 1 பைசா இல்லை, 1 பைசா கூட கட்ட தேவையில்லை என்று ஆணை பிறப்பித்த தலைவர் முத்தமிழர் கலைஞர். சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரு விவசாயி அல்லது பாமக விவசாயி, அதிமுக விவசாயி, விசிக விவசாயி, திமுக விவசாயி எந்த பாரபட்சம் அல்லாமல் ஆட்சிக்கு வந்த உடனடியாக 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே அது முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அதற்காகத்தான் விவசாயிகளுக்கு ஒரு பொற்கால ஆட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அது மட்டுமல்ல, பள்ளி மாணவர்கள் இருந்தாலும் சரி, விவசாயிகள் இருந்தாலும் சரி, மீனவர்கள் இருந்தாலும் சரி, அல்லது நோயாளிகள் இருந்தாலும் சரி, கல்வி, மருத்துவம், விவசாயம் இது 3த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்போதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. 108 ஆம்புலன்ஸ் திட்டமாக இருந்தாலும் சரி, இன்னுயிர்காக்க 48 திட்டம் வந்தாலும் சரி, பல்வேறு திட்டங்கள், மக்களுக்கு மருத்துவம் வந்தாலும் சரி, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த விவசாய மக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து பல திட்டங்களை கொடுத்தாரோ அதன் தொடர்ச்சியாக இன்றைய முதலமைச்சர் புதுமை பேருந்து திட்டம், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் கல்லூரி படிப்பை மேல் படிப்பு தொடர வேண்டும் என்று சொன்னால் மாதம் ரூபாய் 1000 புதுமை பேர் திட்டம். பெண்களுக்கு மகளிருக்கு மட்டுமல்ல ஆண்களும் அந்த பயனை பெற வேண்டும் என்று தமிழக புதுமை திட்டத்தின் மூலமாக கடந்த மாதம் முதல் கடந்த வருடம் முதல் இன்று வரை தொடர்ந்து அந்த திட்டமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மகளிர் உரிமை தொகை இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி. மகளிர் அதிகமாக வந்திருக்கின்ற காரணத்தான் சொல்கிறேன். இதுவரை எந்த காலகட்டத்திலும் செய்யாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு நமது வழக்கத்திற்கு போட்டிருக்கக்கூடிய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன்
தமிழ்நாடு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணத்தை தொடங்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்துகின்ற ஒரே ஒரு அரசு அண்ணன் தளபதியோட அரசு.